இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மரம் மேலே சாய்ந்ததில் SPM மாணவிக்கு முதுகெலும்பு கால் முறிவு. கோலாலம்பூர் தாமான் டேசாவில் கனமழையின் போது மரம் சாய்ந்து மேலே விழுந்ததில் 5ஆம் படிவ மாணவி படுகாயமடைந்தார். 17 வயது தான்சி ஹுய் அக்டோபர் 6ஆம் தேதி தனது 4 தோழிகளுடன் பள்ளி முடிந்து திரும்பும் வழியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தாமான் தனாவ் தேசாவில் உள்ள டியூஷன் வகுப்புக்கு அந்த ஐவரும் நடந்து செல்லும் போது பலத்த காற்றில் மரம் சாய்ந்து மகள் மேல் விழுந்ததாக மாணவியின் தாயார் கூறினார். ஜி ஹுய்க்கு ஸ்பைனல் கார்டு எனப்படும் முள்ளந்தண்டு வடத்தில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது. மேலும் 2 கால்களும் முறிந்துள்ளதால் பிளேட் வைக்க வேண்டியுள்ளதாகவும் அவரின் தாய் சோகத்துடன் கூறினார். ஜி ஹுய் சன்வே மருத்துவ மையத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதர 4வருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. சீனாய் டெசாரு நெடுஞ்சாலையில் 3 வாகனங்கள் மோதல் 3 பலி. சீனாய் ஜொகூர் சீனாய் டெசாரு நெடுஞ்சாலையில் நேற்று மதியம் 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 3 பலியாகினர். அதில் SUV வாகனம் கடத்தப்பட்ட சிகரெட்டுகளை ஏற்றி வந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக கோத்ததிங்கி போலீஸ் கூறியது. அதன் 32 வயது ஓட்டுநர் படுகாயம் அடைந்தார். இன்னொரு SUV வாகனத்தை ஓட்டி வந்தது 25 வயது பெண் என்றும் ஹேட்ச்பேக் காரில் அடையாளம் தெரியாத ஓட்டுநர் 3 பயணிகளை ஏற்றி வந்ததாகவும் போலீஸ் கூறிற்று. 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை இன்னொருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் மரணமடைந்தார். அம்மூவரில் ஒருவர் ஹேட்ச்பேக் ஓட்டுநர், 2 உடன் வந்த பயணிகள் ஆவர். சிகரெட்டுகளை ஏற்றி வந்த SUV வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் புகுந்துள்ளது. அதனை 2வது SUV தவிர்த்த போதும் பின்னால் வந்த ஹேட்ச்பேக் வாகனத்தால் தவிர்க்க முடியாமல் விபத்து ஏற்பட்டது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு பிரதமர் 50,000 ரிங்கிட் மானியம். கோபிந்த் சிங் 25,000 ரிங்கிட் மானியம். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் மேம்பாட்டிற்காக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 50,000 ரிங்கிட் மானியம் வழங்க உள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அறிவித்துள்ளார். சனிக்கிழமை ஜாலான் ஈப்போவில் உள்ள உணவகத்தில் நடைபெற்ற மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தீபாவளி விருந்து நிகழ்ச்சியில் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அதனை கூறினார். அதே சமயத்தில் தனது அமைச்சின் சார்பாக 25,000 ரிங்கிட்டை வழங்குவதாகவும் கோபிந்த் சிங் டியோ அறிவித்தார். தமிழ் ஊடகங்கள் மலேசிய சமூகத்தின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் முக்கிய குரலாக உள்ளன. தமிழ் ஊடகங்களும் மற்ற மொழி ஊடகங்களும் இணைந்து மலேசிய சமூகத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் செயல்படுகின்றன. அரசாங்கம் எல்லா மொழி ஊடகங்களின் வளர்ச்சிக்கும் சமமான ஆதரவு அளிக்கும் என்று கோபிந்த் சிங் டியோ உறுதியளித்தார். இந்நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி விருந்தை மிக சிறப்பாக நடத்த நிதி உதவி வழங்கிய இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ மற்றும் ஆதரவு அளித்த அனைவருக்கும் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்க தலைவர் முத்தமிழ் மன்னன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மலாக்கா பாபா ஞானா சமூகத்தினரின் அடையாளத்திற்கு பிறப்பு சான்றிதழில் அங்கீகாரம். மலாக்கா பாபா ஞானா சமூகத்துக்கு கிடைத்துள்ள ஒரு முக்கிய அங்கீகாரமாக அவர்கள் தங்களது இன அடையாளத்தை பிறப்பு சான்றிதழில் பாபா ஞானா என்றே பதிவு செய்யலாம். அக்டோபர் 1 முதல் இவ்வாண்டு கடைசி வரை மலாக்கா பாபா ஞானாவுகள் அவ்வாறு செய்யலாம். வரும் ஜனவரி முதல் மற்ற மாநிலங்களில் உள்ள அச்சமூகத்திற்கு இது விரிவுபடுத்தப்படும். மலேசிய பாபா ஞானா சங்கத்தின் தலைவர் டாக்டர் ரொனால்டு கன் அதனை தெரிவித்தார். இது அரசாங்கம் வழங்கிய மிக சிறந்த மூன் கேக் திருவிழா மற்றும் தீபாவளி பரிசு என அவர் வர்ணித்தார். இந்த அனுமதியானது பாபா ஞானா சமூகத்தின் மரபு, அடையாளம், கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாக்கும் முக்கியமான முன்னேற்றம் என்றும் அவர் சொன்னார். விண்ணப்பிக்க விரும்புவோர் முதலில் அச்சங்கத்தின் ஒப்புதலை பெற வேண்டியிருக்கும். அதற்கு பிறகே JPN எனப்படும் தேசிய பதிவிலாக்க வாயிலாக பதிவு செய்யலாம். 1957க்கு பிறகு பாபா ஞானா இனத்தினர் சீனா என்று மட்டுமே வகைப்படுத்தப்பட்டு வந்தார்கள். இந்நிலையில் இந்த புதிய ஏற்பாடு அந்த சமூகத்தின் தனித்துவமான அடையாளத்தை காப்பாற்றும் என ரொனால்டு நம்பிக்கை தெரிவித்தார். கிளான் லிட்டில் இந்தியாவில் உற்சாக தீபாவளி வாக்கபவுட் நூருல் இசா சிறப்பு வருகை. கிளான் லிட்டில் இந்தியா பகுதியில் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்ற தீபாவளி வாக்கபவுட் நிகழ்வில் வணிகர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பண்டிகை குதூகலத்தை பகிர்ந்தனர். PKR துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார்
கிளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சாண்டியாகோ, சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ் மற்றும் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முக மூக்கன் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். இவர்களை கில்லான் லிட்டில் இந்தியா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சார்லஸ் மணிகம் அன்புடன் வரவேற்றார். சுமார் 8 முக்கிய கடைகளை உட்படுத்திய இந்த வாக்கபோட் நிகழ்வில் பிரமுகர்களுக்கும் வணிகர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பல கடைகளில் மாலை பொன்னாடை அணிவித்து பிரமுகர்கள் சிறப்பிக்கப்பட்டனர். பலர் நூருல் இசாவுடன் புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டினர். சிலர் விலைவாசி உயர்வு, புற்றுநோய் சிகிச்சை மற்றும் வெளிநாட்டு வணிகர்களால் உண்டாகும் போட்டி போன்ற பிரச்சனைகள் குறித்து கவலை தெரிவித்தனர். இதுபோன்ற நிகழ்வுகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுவது பன்முக கலாச்சார சிறப்பாகும் என நூருல் இசா குறிப்பிட்டார். வகுப்பறையில் ஜூனியர் மாணவி கற்பழிப்பு, 4 SPM மாணவர்கள் சந்தேகத்தில் கைது. மலாக்காவில் 3ஆம் படிவ மாணவியை வகுப்பறையில் கும்பலாக கற்பழித்த சந்தேகத்தில் SPM தேர்வெழுத உள்ள 4 சீனியர் மாணவர்கள் கைதாகியுள்ளனர். 17 வயதான அந்நால்வரும் விசாரணைக்காக 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அக்டோபர் 2ஆம் தேதி பிற்பகல் 2:50 மணி அளவில் அலோர் காஜாவில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியின் வகுப்பறையில் நடந்ததாக கூறப்படுகிறது. அம்மாணவி தன் பொருட்களை எடுக்க வகுப்பறைக்குள் வந்தபோது அக்கொடூரத்திற்கு ஆளானார். இருவர் கற்பழிக்க இருவர் அச்செயலை தொலைபேசியில் பதிவு செய்தது போலீசின் தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வேளையில் இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்த கல்வி அமைச்சு போலீசுக்கு முழு ஒத்துழைப்பை அளிப்பதாக அறிவித்துள்ளது. அதே சமயம் வைரலாகியுள்ள அந்த வீடியோவை பொதுமக்கள் பகிர வேண்டாம் என்றும் அமைச்சர் ஃபட்டினா சிட்டே கேட்டுக்கொண்டார். தேசிய முன்னணியில் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள மாசிசா மாய்காவுடன் 2-3 முறை சந்திப்பு நடத்திய சாஹித். தேசிய முன்னணியில் மாசிசா மற்றும் மாய்காவின் எதிர்கால கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் கூட்டணி தலைவர் டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி இரு கட்சிகளையும் கடந்த வாரம் 2-3 தடவை சந்தித்து பேசியுள்ளார். அதன்போது அண்மைய நிலவரங்களை தாம் கேட்டிருந்ததாக அவர் சொன்னார். மாய்காவை பெர்சத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக அதன்போது தெரிவிக்கப்பட்டதாக கூறிய துணை பிரதமர், யாரும் யாரையும் சந்திக்கலாம், ஆனால் முடிவு என வரும்போது தேசிய முன்னணி உச்சமன்றத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்றார். தமது தரப்பு நடத்திய ஆய்வில் தேசிய முன்னணியை விட்டு வெளியேறுவதில் அவ்விரு கட்சிகளின் தொண்டர்களுக்கும் விருப்பம் இல்லை என்றே தெரிய வந்துள்ளது. ஆக சில தலைவர்களின் பேச்சு தொண்டர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கவில்லை என பெயர் குறிப்பிடாமல் சாஹித் தெரிவித்தார். ஒற்றுமை அரசாங்கம் அமைந்த போது அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என முடிவு எடுத்ததே அவ்விரு கட்சிகள்தான். இப்போது திடீரென பதவி கேட்டால் எப்படி? அடுத்த தேர்தல் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும் என சாஹித் கூறினார். RSN ராயர் ஏற்பாட்டில் ராமகிருஷ்ணா ஆசிரம குழந்தைகளுக்கு தீபாவளி ஷாப்பிங். பண்டிகை கால குதூகலத்தை பேர் குறைந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கிடைக்கும் சந்தோஷமும் திருப்தியுமே தனிதான். அதன் அடிப்படையில் 2வது ஆண்டாக பேறு குறைந்த குழந்தைகளுக்கு தீபாவளி துணிமணிகள் எடுத்து கொடுத்து விருந்து உபசரிப்பு மகிழ்ந்துள்ளனர் பினாங்கு ஜெலத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர். இவ்வாண்டு ராமகிருஷ்ணா ஆசிரம குழந்தைகளால் 50 பேரை தீபாவளி ஷாப்பிங் அழைத்து சென்ற ராயர் அவர்களுக்கு வேண்டிய புத்தாடைகளை அவர்களை மகிழ்ச்சியுடன் தேர்ந்தெடுத்ததை கண்டு அகம் மகிழ்ந்தார். பினாங்கு முன்னாள் முதல்வரும் DAP ஆலோசகருமான லிம் குவாங் யங்கும் அதில் கலந்து கொண்டார். ஷாப்பிங் முடிந்து ஜெயா கேட்டரிங் உணவகத்தில் குழந்தைகளுக்கு தீபாவளி விருந்தும் பரிமாறப்பட்டது. குழந்தைகளின் முகத்தில் கண்ட தீபாவளி மகிழ்ச்சி தமக்கு ஆத்ம திருப்தியை அளித்ததாக ராயர் கூறினார். மில்லியன் வாகனங்கள் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தக்கூடும். வரும் தீபாவளி விடுமுறையின் உச்ச நாட்களில் 2.67 மில்லியன் வாகனங்கள் முக்கிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தக்கூடும் என மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM கணித்துள்ளது. ஆக அதிகமாக பிளஸ் நெடுஞ்சாலைகளில் 2.2 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கலாம். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையை 1,70,000 வாகனங்களும், கிழக்கு கரை நெடுஞ்சாலையான LPT 1.5 90,000 வாகனங்களும், LP2 2 40,000 வாகனங்களும் பயன்படுத்தக்கூடும். மேற்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் 1,70,000 வாகனங்கள் பயணிக்கக்கூடும் என LLM கூறிற்று. வரும் வியாழக்கிழமை அக்டோபர் 16ஆம் தேதியே தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு கரை நோக்கி செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை அன்றைய தேதியிலிருந்து அதிகரிக்கும். எனவே பெருநாள் விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் வாகன ஓட்டிகளின் பயணம் பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யுமாறு நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன.
அவசர தேவைகளுக்கு அல்லாமல் பாதைகளை மூடக்கூடாது. 29 இடங்களில் ஸ்மார்ட் லேன் பாதைகளை திறப்பது, டோல் கட்டண வசூலிப்பு முறையான இயங்குவதை உறுதி செய்தல் ஆகியவையும் அவற்றில் அடங்கும் என LLM கூறிற்று. மலாக்காவில் வகுப்பறையில் மாணவி கற்பழிப்பு, சீனியர் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாய்கா பிரிகேட் வலியுறுத்து. மலாக்கா அலோர்காஜாவில் 3ஆம் படிவ மாணவி பள்ளி வகுப்பறையிலேயே சீனியர் மாணவர்களால் கற்பழிக்கப்பட்ட சம்பவம் குறித்து மாய்கா பிரிகேட் கடும் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் தெரிவித்துள்ளது. பள்ளி வளாகத்தினுள்ளேயே ஒழுங்கீனத்தில் ஈடுபட்ட அந்த சீனியர் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பிரிகேட் தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் வலியுறுத்தினர். அதுவும் பள்ளி நேரத்தில் நிகழ்ந்துள்ள இக்கொடூரம் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பள்ளி நிர்வாகம் இதில் முழு பொறுப்பேற்க வேண்டும். அதோடு பாதுகாப்பு அம்சங்கள், கண்காணிப்பு மற்றும் கட்டொழுங்கு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும். பாலியல் குற்றங்கள், அதுவும் கல்வி நிறுவனங்களில் அவை நடப்பதை கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என ஆண்ட்ரூ கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் வைரலான சம்பவ வீடியோவை பகிர வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். குற்றம் இழைத்தவர்கள் நீதியின் முன் கடுமையாக தண்டிக்கப்பட ஏதுவாக இலவச சட்ட உதவிகளை வழங்கவும் பிரிகேட் முன்வந்துள்ளது. சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியில் மடானி கூட்டுறவு தீபாவளி சிறப்பு விற்பனை, 50% கழிவு விலை சலுகை. வரவிருக்கும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அத்தொகுதி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்க செய்யும் நோக்கில் மடானி தீபாவளி சிறப்பு விற்பனையை ஏற்பாடு செய்தார். JMKU எனப்படும் அந்த மடானி கூட்டுறவு மற்றும் தொழில் முனைவோர் விற்பனை கோத்தா டாமன்சாரா செக்ஷன் 7 பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. இத்திட்டத்தின் மூலம் மக்கள் அதிகபட்சம் 50% தள்ளுபடி விலையில் பொருட்களை வாங்க முடிந்தது. இது மலேசியாவில் வழங்கப்பட்ட மிக உயர்ந்த விலை தள்ளுபடியாகும். இந்த மலிவு விற்பனை ஒவ்வொரு விழா காலத்தின் போதும் சுங்கைபுலோ தொகுதியில் விடாமல் நடைபெறுகிறது. கோத்தா டாமன்சாரா மற்றும் பயன் ஜெராஸ் ஆகிய பகுதிகளில் இது நடத்தப்படுகிறது. மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க, குறிப்பாக தீபாவளி ஏற்பாடுகளில் இருக்கும் இந்திய சமூகத்திற்கு உதவும் நோக்கில் இம்முறை இது நடத்தப்படுவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான ரமணன் தெரிவித்தார். மடானி கொள்கைக்கு ஏற்ப மக்கள் நேரடியாக பயனடைய வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் என்றும் இதுவே மக்களுக்கான பொருளாதாரம் எனவும் ரமணன் குறிப்பிட்டார். பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதியில் உணவக குளத்தில் கால் தடுக்கி விழுந்த மாது, உரிய நடவடிக்கை இல்லாமல் அதிருப்தி. அண்மையில் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் அமைந்துள்ள புதிய உணவக வளாகம் அருகே அலங்கார குளத்தில் கால் தடுக்கி விழுந்த மாது ஒருவருக்கு கால் முறிவு மற்றும் இடது காது கிழிந்து முகத்திலும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனிடையே இதே போன்ற நிலைமை இந்நிலையில் தனக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு யார் பொறுப்பது? இனி வரும் காலங்களில் வேறு எவருக்கும் இதே போன்ற பாதிப்பு வராமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அவர் வினவியுள்ளார். சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் என்ற நல்ல எண்ணத்தில் ஒவ்வொரு தரப்பையும் முறையாக அணுகி முயற்சி செய்தார். ஆனால் போன இடத்திலெல்லாம் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. உணவக உரிமையாளர் வரைபடத்திற்கு உணவு கொடுத்த அனுமதி கொடுத்த தரப்பு என சம்பந்தப்பட்ட எல்லாருடைய படியேறியவருக்கு அலைக்கழித்தல் தான் பதிலாக இருந்தது. தங்கள் பக்கம் தவறில்லை என்பதை சுட்டிக்காட்டிக் கொள்வதிலேயே அத்தரப்புகள் முனைப்பு காட்டின. எனவே இனியும் பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் ஊடகத்தின் உதவியை நாடினார். பாதிக்கப்பட்டவருக்கோ இனியும் அது போன்று நடந்து கூடாது என்ற கவலை. நடுத்தர வயதில் தனக்கே இங்கு குளம் இருந்தது தெரியவில்லை. குளம் இருப்பதற்கான எச்சரிக்கை பலகைகளும் அங்கில்லை. விசாரித்து பார்த்ததில் தன்னை போன்று இன்னும் சிலர் இப்படி விழுந்திருப்பதாக அவருக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார்.